கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், அதி கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் அணையின் நீர்வரத்து என்ன, உள்ளிருப்பு என்ன, வெளியேற்றப்படும் அணையின் விவரங்கள் என்ன? பத்மநாபன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த 3 தினங்களாக விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை பொறுத்த அளவில் தொடர் கனமழை என்பது நீடித்து வருவதால் மாவட்டத்தில் இருக்கும் நீர்நிலைகள் அதே போன்று அணைகளுக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினத்தை ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் மழையின் தாக்கம் சற்று அதிகரித்திருக்கிறது. காரணம், நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் 20 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருந்தது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் 24 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிகபட்சமாக பாலமோர் பகுதியில் 55.4 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது. அதே போன்று சுகோடு பகுதியில் 41.4 மில்லிமீட்டர் மழை என அதே போன்று மாவட்டம் முழுவதும் 24.27 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து என்பது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, அதே போன்று சிற்றாறு 1, 2 போன்ற அணைகளுக்கு நீர்வரத்து என்பது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் தற்பொழுது 36.94 அடியாக இருக்கிறது. அதே போன்று 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 40.5 கன அடியாகவும் தற்பொழுது அடியாகவும் நீர் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த 2 நாட்கள் 3 நாட்கள் விட்டு மழை என்பது பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 821 கன அடி தண்ணீரும், அதே போன்று பெருஞ்சாணி அணைக்கு 416 கன அடி தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது. அணைகளுக்கு நீர்வரத்து என்பது மெல்ல மெல்ல தற்பொழுதுதான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், 3 நாட்களாக கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வருவதால் இதன் தாக்கம் இனிதான் அணைகளுக்கு நீர்வரத்தாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இனி 2 நாட்கள் செல்லும் பொழுது மேலும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்க ஒரு வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக மழை விட்டு பெய்து வருவதால் மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு குளுமையான ஒரு காலநிலையும் தற்பொழுது இருந்து வருகிறது. அணைகளுக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருந்தாலும் அணைகளில் ஏற்கனவே நீர் இருப்பு என்பது குறைவாக இருப்பதால் இங்கு பெரும் பாதிப்பு ஏற்பட என்பது தற்பொழுது ஒரு வாய்ப்பு இல்லாத நிலைதான் இருக்கிறது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அணைகள் பகுதிகளும் சரிதான், அதே போன்று தாழ்வான பகுதிகளிலும் தற்பொழுது ஆய்வு என்பது மேற்கொண்டு தீவிரமான அந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகின்றன. பல பகுதிகளில் மாவட்டத்தை பொறுத்த அளவில் சூறை காற்று வீசுவதால் நூற்றுக்கணக்கான ரப்பர் மரங்கள், அதே போன்று மரங்கள் பெயர்ந்து விழுந்த ஒரு காட்சியும், அதே போன்று ஆயிரக்கணக்கான வாழைகளும் ஒரு சில இடங்களில் முளைந்து விழுந்திருக்கின்றன. ஆனால் அதற்குள்ள மதிப்பீடுகளும் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக மழை 3 நாட்களாக இருந்து வந்தாலும் ஒரு பாதிப்பு ஏற்படாத நிலையில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் முன்னேற்பாடு நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பத்மநாபன், முழுமையான விவரங்களோடு காட்சிகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.